சிவசிவ என்றிட தீவினை ஆளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்ன சிவகதி தானேன்னு சொல்லியிருக்கு பதிகம். அப்படி நம்ம திருவாசகத்தை முன்னுரையை பார்த்தோம் போன ஆடியோவில். இப்போ அதனுடைய ஆரம்பத்தை பார்க்கலாம். திருப்பெருந்துறையில் இது அருளை பெற்றிருக்கு இந்த திருவாசகம். இந்த திருவாசகத்தினுடைய முதல் பகுதியாக வரக்கூடியது சிவபுராணம். அது சிவனதனுடைய அனாதி முறைமையான பழமையை விளக்கக்கூடியதாக இருக்குது. இது கலிவெண்பா அப்படின்ற இலக்கண தொகுப்பில் இந்த திருவாசகத்தினுடைய சிவபுராணம் இயற்றப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம். இதில் முதல் வாசகம் நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இந்த நமசிவாயன்ற மந்திர ஸ்வரூபமாக இருக்கிறவரை நான் போற்றி வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறது முதல் வார்த்தை. ஜகத்தில் எல்லாமா அதில் ஊடுருவி இருந்து அதை ஆள்ற விஸ்வநாதனை நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுடைய மாணிக்க வாசகர். நமசிவாயன்றது பஞ்சாட்சர மந்திரம். இறைவனை பற்றின 5 எழுத்து வேதத்துக்கு அதுதான் ஹிருதயமாக இருக்குது. அதாவது இந்த வேதத்தினுடைய நடு மத்தியத்தை நம்ம ஆராய்ஞ்சோம்னாக்கா அதில் ருத்ரம் இருக்குது. ருத்ரத்தில் நடு மத்தியத்தை நம்ம ஆராய்ஞ்சோம்னாக்கா நமசிவாயச்ச ருத்ராயச்சன்னு வருது. அப்படி வேதத்தினுடைய நடு மத்தியமாக இருக்கக்கூடியதே இந்த பஞ்சாட்சர மந்திரம் தான். அது வாழ்வுக்கு இன்றியமையாததாக இருக்குது. மூளை வேலை செய்யாட்டா கூட வாழ்வு நடக்கும். ஆனால் ஹிருதயம் வேலை செய்யாட்டா மரணத்தை தான் நம்ம சந்திக்கிறோம். அப்படி சிவம் அப்படின்றது தான் நம்மளுடைய ஹிருதயமாக இருக்குது. சிவம்ன்ற சொல்லு மங்களத்தை பொருளாக வச்சுட்டுருக்கு. சிவதரன்றவர் தன்னை அடைஞ்சவரை சிவமாக்குறேன்னு பொருள்படுறது. உடல் வாழ்க்கையில் ஹிருதயம் பெற்றுள்ள பெருநிலைய பரமார்த்திக வழியில் பஞ்சாட்சரம் பெற்றிருக்கு, ஹிருதயமாக இருக்குது. யஜுர்வேதத்துக்கு நடுநாயகம் வகிக்கிறது ஸ்ரீருத்ரம். இந்த ஸ்ரீருத்ரத்தில் நடுநாயகம் வகிக்கிறது நமசிவாயன்ற மந்திரம். திடீராது உச்சரிக்கிறவா சிவஸ்வரூபமாகவே மாறிடுறான்றது வேதம். வேதம் ஓதுறதுக்கான அதிகாரமும் ஞானமும் எல்லாருக்கும் வாய்க்க போகிறதில்லை. ஆனால் இந்த நமசிவாயன்ற நாமத்தை சொல்கிறது ரொம்ப எளிசு. அது எல்லாருக்கும் சொந்தமானது. தீட்சை பெற்றும் பெறாமலையும் சொல்லக்கூடிய மந்திரமாக இந்த நமசிவாயம் இருக்குது. தாயை கூவி அழைக்கிறதுக்கு சேய்க்கு கண்டிப்பாக உரிமை இருக்குது. அதுக்கு தீட்சை தேவையில்லை. அப்படியே இறைவனை அவனுடைய மந்திரத்தை கூவி அழைக்கிறதுக்கு உயிர்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை நம்ம இடையராது ஜபிக்கிறதுனால அவங்கிட்ட போய் சேர்றது நமக்கு ரொம்ப எளிசாருது. கடல் எல்லா தன்மையுமாக இருந்துட்டு அதை அடைகிற நீரெல்லாம் அது தன்மை ஆக்கிறது போல் சிவனார் தன்னை அடைகிறவாள் எல்லாத்தையும் சிவமாக்குறார் அப்படின்னுட்டு அவருடைய உஸ்தியான ஒரு பெருமை சொல்லப்பட்டிருக்கு. உபனிஷத்த மந்திரம் இதை இப்படி சொல்கிறது. ஈசா வாசியமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதா மா கிருத கஷ்ய ஸ்வித்தனம். இது ஈசாவாசியோத உபனிஷத்தில் வருது. அதாவது இந்த ஜகத்தில் ஏதாவது மாறுபடுவதாக இருக்குன்னாக்கா இதெல்லாம் அந்த ஈஸ்வரனுடைய செயல்தான். அந்த ஈஸ்வரனுடைய செயலால் தான் அந்த அத்தகைய துறவை வச்சுண்டு உன்னை போஷிச்சுக்கோ, யாருடைய தனத்தையும் அபகரிக்காத அப்படின்னு இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்கிறது. ஜகத்தில் மாறி மாறி அமையிற எல்லாமே ஈசனால் வியாபிக்க பெற்றிருக்கணும். இத்தகைய தியாகத்தின் மூலமாக தான் அவனை ஓம்ப முடியும் அப்படின்னுட்டு யாருடைய செல்வத்தையும் விரும்பாதேன்னு நம்மளுக்கு உபநிஷத்தம் இந்த வாக்கியத்தின் மூலமாக சொல்கிறது. பரம்பொருள் நாதமாக இருக்கார். நாதத்துக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கார். அதே பொருள் நாத வடிவமாகவும் நாத பிரம்மமாகவும் இருக்குது. நாதன்றது ஒரு ஓசையின் ஸ்தூல தோற்றம் தான் இந்த பிரபஞ்சமாக மாறி இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் ஜடப்பொருளாக இருக்கிறதெல்லாம் கீழானவை, சேத்தனமாக உயிர்களாக இருக்கிறது தான் மேலான பொருள். எல்லாவற்றுக்கும் வெவ்வேறு வகைப்பட்ட ஓசையின் தோற்றங்களும் கடவுள் கொடுத்துருக்கார். நாதத்தில் வருண மந்திரம்னு இருக்குது. அதை சரியாக உச்சரித்தா நம்மளால் மழையை பெற்றுக்க முடியும். அக்னி மந்திரம்னு இருக்குது. அதை முறையாக உச்சரித்தா தீ பற்றிக்கும். இப்படி இயற்கையில் உள்ள அனைத்து ஓசைகளுக்கும் மனுஷன் கடவுளால் அவன் பால் செய்ய வல்லவைகளாக இருக்கக்கூடியது இந்த மந்திரங்கள். அதில் சிறப்பாக அவைகளுள்ள ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுறது நமசிவாய அப்படின்ற மந்திரம். அது வேதத்துக்கு உட்பொருளாக சொல்லப்பட்டிருக்கு. அதை ஓதி உய்வு அடைஞ்ச மாணிக்க வாசகர் எடுத்த எடுப்பில் அந்த மூல மந்திரமாக அதை வச்சே ஆரம்பிச்சிருக்கிறது, அவருடைய திருவாசகத்தை ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப பொருத்தமான விஷயம். இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.